அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஹாய் பார்ட்னர். அப்பா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மீட்டிங் முடிஞ்சதா? இப்போதாம்மா முடிஞ்சது. இந்த மீட்டிங்னால நம்ம கம்பெனிக்கு ஏதாவது பெனிஃபிட்? ரொம்ப நல்ல பெனிஃபிட் கிடைக்குமா? இப்போதாம்மா ஒரு தம்பி போனா ரத்னமன் கம்பெனில இருந்து வந்திருக்கான். செம்ம பெர்ஃபார்மன்ஸ்மா, சூப்பரா பண்ணா. எனக்கு என்னமோ நான் ரத்னமன் கம்பெனியோட பிசினஸ் டீலிங் வச்சுக்கலாம் நினைக்கிறேன். ரத்னமன் கம்பெனி அவங்க கம்பெனில இருந்தா மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க. ஆமாமா, அதுவும் மீட்டிங்க்கு வந்த தம்பி ரொம்ப தமாசா பேசிக்கிட்டு இருந்தாப்ல. சரியான தமாசு தம்பிமா. தமாசு தம்பியா? டோ அப்பா விளையாட்டவே இருக்காதீங்க. நீ எப்பவுமே சீரியஸா இருக்காதமா. பா ஆபீஸ் விஷயத்துல சீரியஸா தான் இருக்கணும். நான் எப்பவுமே இப்படிதான். என்ன நீ மாத்த முடியாது. சரிதான். பார்ட்னர், இப்போ என்ன பண்ண போறீங்க? அதான் பார்ட்னர் சொல்லியாச்சே, ரத்னமன் கம்பெனி டீலிங் ஓகேன்னு. அவங்க கிட்ட போய் பேசி பார்க்கலாம். சூப்பர் பார்ட்னர், நான் சொன்னதுமே டக்கர் புடிச்சுக்கிட்டீங்க. பார்ட்னர், அங்க தமாசு தம்பி ஒர்க் பண்றாப்ல. அந்த தம்பி கிட்ட பேசியவும் நம்ம ரத்னம் சார்ல நேரடியா பேசிக்கலாம். யார்கிட்டயும் பேசணும்னு அவசியம் இல்லப்பா. நான் இன்னைக்கே கால் பண்ணி கேக்குறேன். ஓகேனா நாளைக்கு போய் பார்க்கலாம். ஹலோ பார்ட்னர். என்ன பார்ட்னர் நீங்க போன் பண்ணி கேட்டா அவங்க எல்லாம் பிஸியா இருப்பாங்க. இப்போ அப்போ அப்படின்னு டைமிங் கணக்கு சொல்லுவாங்க. நேரடியா கம்பெனிக்கு போயிட்டா உங்க கம்பெனில இருக்கிற எல்லாரையும் பாத்துக்கலாம். அவங்க கம்பெனி டீடைல்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கும். அவங்க கூட டீலிங் வைக்க வசதியாவும் இருக்கும். என்ன சொல்றீங்க பார்ட்னர்? ஓகேப்பா, நாளைக்கு அப்பனா ரத்னமன் கம்பெனிக்கு போலாம். சரிங்க பார்ட்னர். பா ஆபீஸ்ல நம்ம பார்ட்னர். ஓகே ஓகே, கவனிச்சுக்கிறேன். சரி வாங்கப்பா, கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்கு, முடிச்சிடலாம். சரிமா. காயத்ரி. சொல்லுங்க தீரு சார். என்னமா இப்ப கொஞ்சம் ஓகேவா? ஓகே தான் சார். இல்ல புது இடம் அதான். சார் இந்த வீட்டுக்கு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரல. சின்ன பிள்ளைல இருந்தே நானும் வாசுவும் ஃப்ரெண்டு. அப்பையில இருந்தே நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கேன். ஓ ஆமால, நான் தான் மறந்துட்டேனோ. சார் ஆனா இவ்வளவு நாளா வந்து போயிருக்கேன், அது வேற. ஆனா இப்ப இங்கே இருக்கிறது என்னடி, அப்பா அம்மாவை பார்க்கணும்னு தோணுதா? வாசு நேத்து அந்த அளவுக்கு பேசிட்டு போனாங்க. ஆனாலும் என்னமோடி மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவங்க என்ன எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்கல்ல? அதெல்லாம் நினைக்க மாட்டாங்கடி. காயத்ரி. திரு சார். காலையில உங்க அப்பாவை பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். எங்க அப்பாவ திரு? ஆமா காயத்ரி, மனசே நல்லா பேசுறாரு. ஆனா நேத்து இருந்த கவலை இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்ல. என் பொண்ணு நல்லா இருப்பான்னு மனசார சொன்னாரு. நானும் பேசி புரிய வச்சேன். உங்க பொண்ணு அங்க நல்லா வாழ்வா, அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். திரு அப்பா அதுக்கு ஓகே காயத்ரி. திடீர்னு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டா எப்படி இருக்கும் பெத்தவங்க மனசு? உடனே எதையுமே மாத்த முடியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா மாறும். ஆனா திரு. சொல்லுமா. இல்ல ரிசப்ஷன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாமா, இன்னைக்கு போய் நல்ல நாள் நல்ல நேரம் குறிச்சிட்டு வரணும்னு சொன்னாங்க. உடனே இதெல்லாம் பண்ணணுமா? ஏண்டி இப்படி பேசுற? வாசு எனக்கு என்னமோ ஒரு மாதிரி. ப்ளீஸ் டி, ரிசப்ஷன் வேண்டான்னு சொல்லல, ஆனா உடனே வேண்டான்னு சொல்றேன். எல்லார் முன்னையும் பொண்ணா இல்ல, மனசுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி. சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டி எல்லார் முன்னையும் நான் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம். காயத்ரி, எனக்கு புரியுது. கல்யாணம் நடந்ததே இன்னும் உன்னால ஏத்துக்க முடியல. அதுங்களே எதுக்கு அடுத்தடுத்துன்னு யோசிக்கிற, கரெக்டா? ஆமா திரு, ப்ளீஸ் திரு நீ. சரி ஓகே, நான் பேசுறேன். இதனால வாசுவோட அப்பா அம்மாவோ இல்ல என்னோட அப்பா அம்மாவோ வருத்தப்படக்கூடாது திரு, அந்த மாதிரி. சரிமா, நான் பார்த்து பேசிக்கிறேன். நீ கொஞ்சம் நார்மல் ஆகு. இதான் நம்ம லைஃப், இதுலதான் நம்ம வாழ போறோங்கிற ஒரு முடிவு உன் மனசுல வரட்டும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் திரு. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். உன் மனசுல என்ன பட்டாலும் உடனே சொல்லிடு. இப்படிதான் இருக்கணும் நீயே உனக்குள்ளேயே ஒரு வட்டம் போட்டுட்டு அதுக்குள்ள சுத்தி வராத. எதா இருந்தாலும் சொல்லு. ஓகேவா? கண்டிப்பா திரு. காயும் இப்ப ஹாப்பி தானே? ஓகேடி. இதத்தான் எப்படி சொல்லன்னு தெரியாம ஒரு மாதிரி இருந்தது. இப்ப ரிலாக்ஸா இருக்கேன். ஏதா இருந்தாலும் சொல்லு. ஓகேவா? அப்புறம் நான் இந்த வீட்லயே இருந்துக்கிறேன். அதுக்கு ஓகே தானே? ஏய் இனி இது ஓ வீடுடி. இல்ல காயோ, கல்யாணம் முடிஞ்சதோட எங்க வீட்ல போய் இருந்தா அக்கம் பக்கத்துக்காரங்க கல்யாணம் முடிஞ்சிச்சான்னு 1008 கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்பா ரிசப்ஷன் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா உடனே ரிசப்ஷனுக்கு எனக்கு மனசு வரல. ஒரு மாசம் கழிச்சு எல்லாம் பாத்துக்கலாம். அது வரைக்கும் நான் கொஞ்சம் மனசுல நிறைய குழப்பத்தை வச்சுட்டு டக்குன்னு இதுக்குள்ள போக முடியலடி.
ஓகே காயு. அதனாலதான் ரிசப்ஷன் முடிஞ்சதும் எங்க வீட்டுக்கு போனா கூட ஒண்ணும் இல்ல. ஆனா இப்பவே கழுத்துல தாலியோட என்ன பேசுறதை விட அப்பா அம்மாவை யாரும் ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கடி. அதுவும் என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது. காயத்ரி, அதனால நான் இங்கேயே தாராளமா இரு. காயத்ரி நீ இங்கே இரு. உன் ஃப்ரெண்ட கூட கூடயே வச்சுக்கோ. கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் வாசுகியே கூட்டிட்டு போறேன். ஐயோ திரு, அதெல்லாம் வேண்டாம். நீ சும்மா இரு, நான் பாத்துக்கறேன். அப்புறம் உங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசிடுறேன். யாராவது அக்கம் பக்கத்துல உள்ள சொந்தக்காரங்க யாராவது ஏதாவது உன்னை பத்தி கேட்டா புதுசா வேலையில ஜாயின் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஓகேவா? சரி திரு. வாசுகி, உங்களுக்கு ஓகேனா நானும் இங்க இருக்கேங்க. சரிம்மா. என்னங்க? நான் மாமா கிட்ட பேசிக்கிறேன். சரிங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் வாழ்க்கை எப்படி சந்தோஷமா வாழணும்னு எனக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் நினைச்சதுக்காக லைஃப்ல தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு லவ் ஃபெயிலியர்னு சொல்லி சோக பாட்டெல்லாம் பாடி உன்னோட லைஃபை நீ வேஸ்ட் பண்ணிடாத. இங்க பாரு ஜீவா, இந்த வாழ்க்கை என் ஃப்ரெண்டுக்காக நான் விரும்பி ஏத்துக்கிட்டது. இந்த வாழ்க்கையில நான் தோத்து போக மாட்டேன். சந்தோஷமா இருப்பேன். கண்டிப்பா சந்தோஷமா வாழ தெரியும். என்னடா ரொம்ப ஃபீல் பண்ற? மனசு ரொம்ப வலிக்குதோ? திரு, நீ 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 எப்போ வந்த? ஒரு மனுஷன் முன்ன வந்து நேருக்கு நேரம் உட்கார்ந்தது கூட தெரியாம என்னடா யோசனையில இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஆமா, நீ என்ன இந்த டைம்ல? போய் தூங்கு. நீ ஃபீல் பண்ணிட்டு வரியா? என்ன? அதான்டா லவ் ஃபீலிங். டேய் திரு, என்ன என்ன லவ் ஃபீலிங்? அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு ஏன் பதற? இல்லையே, நானும் பதறலையே ஜீவா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ நாட்டுக்கு எதையாவது பேசிட்டு அதானே, எதையாவது பேசிக்கிட்டு கரெக்டா மேட்ர சொல்லுடா. நீ எப்படா வந்த? அதான் அந்த ஃபீலிங்ஸ பத்தி பேசும்போது வந்துட்டேன். அதெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல. பிறகு எதுக்கு இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? ஏண்டா காத்தோட்டமா வெளியே வந்து உட்காந்துருக்கேன்டா. என்ன அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? சரத்து, கன்ஃபார்ம்டா. என்ன 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 கன்ஃபார்ம்? ஆமா தீரு, கொஞ்சம் டவுட்டா இருந்தது, இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன். ஜீவா, ரொம்ப ஃபீல் பண்றியா? அது அது என்ன பேசுற? ஏடா உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா? எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தோம். என்ன காயத்ரிக்கும் மருதுக்கும் கல்யாணம் நடக்கும்போது உன்னோட ஃபீலிங்ஸ என்ன சொல்ற? என்னடா லவ்வா? திரு, என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மனசுல என்ன இருக்கோ அதை பேசு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன்னை பத்தி எங்களுக்கு தான்டா நல்லா தெரியும். காயத்ரி அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுல இருந்து பிரச்சனை அப்படி இப்படின்னு பேசி பெருசாகி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அது கையால தாலி வாங்குற வரைக்கும் உன்னை யாருமே கவனிக்கலன்னு நினைக்கிறியா? சரத்து, எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தாண்டா இருந்தோம். ஏன்டா எதையுமே எங்க கிட்ட சொல்லல? அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. அப்பனா எதுக்காகடா அவ்வளவு ஃபீல் பண்ண? கண்ணுல கண்ணீர்லாம் முட்டிக்கிட்டு வந்தது? அப்படிலாம் இல்லையே. ஆமா, ஐயாவுக்கு கண்ணு வேர்த்துச்சு. கரெக்டா சொன்ன. கண்ணு வேர்த்துச்சு. டேய், கண்ணு வேர்த்துச்சு. யார நினைச்சுப்பா? டேய், என்னடா? ஜீவா, ஒன்னே இல்லடா. ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமா. எருமை, அதத்தான் எங்க கிட்ட சொல்லு. நீ ஏன் மனசுல வச்சு என்ன பண்ண போற? இத்தனை நாளாடா? இத்தனை நாளா காயத்ரி நினைச்சிட்டு இருந்த? டேய், அவன் எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் நானும் கேட்க. எத்தனை மாசம்டா? மாசமா? என்னடா இதுக்கும் ஷாக் ஆகுற? அப்படின்னா வருஷ கணக்கு போகுமா? நீ வேற. ஏன்டா நாள் கணக்கு தான். பாரா, இன்ஸ்டன்ட் லவ்வா இருக்கும் போல. அப்படிதான்டா. சரி, எத்தனை நாள்? ஒரு நாள்ரா. ஒரு நாளா? ஒரே நாள்ல ரெடியானதுடா. டேய், என்ன பழைய சோரா? என்னது பழைய சோரா? என் காதல்ரா, காதல். அட மண்ணாங்கட்டி, ஒரு நாள்ல எப்படிரா? சரத்து, என் மனசுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை யார்கிட்டயா சொன்னாதான் இத பத்தி நான் யோசிக்காம இருப்பேன். என்ன புரிஞ்சுக்கிட்டு இப்படி நீங்க வந்து கேப்பீங்க நான் எதிர்பார்க்கலடா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்காக நீங்க எல்லாம் இருக்கீங்க. டேய், உனக்குலாம் இந்த ஃபீலிங் செட்டே ஆகாதுடா. மூஞ்ச பாரு, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. நார்மலா வை. முகத்தை நார்மலா வைடா. எனக்கு லவ் ஃபெயிலியர்ரா. ஒரு நாள் லவ் ஃபெயிலியர் தானே? அதுக்கு இந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுத்தேனா ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கும். ஆமா, 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 50,000க்கு நடிக்காத. அந்த அளவுக்கு ஓவராவா இருக்கு.
ஐயா ஆமாண்டா, முகத்தை மாத்து. அப்பனா ஃபீலிங்ஸ் வேண்டாமா? உனக்கு ஆறுதல் சொல்லலாம் தான் ரெண்டு பேரும் வந்தோம். நீ ஃபீல் பண்ணேனா? டேய், ஃபீல் பண்ணாதான்டா ஆறுதல் சொல்லணும். நீ ஃபீல் பண்ணாம இரு, நாங்க ஆறுதல் சொல்றோம். சரி ஓகேடா. அப்ப நான் ஃபீலிங்ஸ குறைச்சுக்கிறேன். குறைச்சிட்டு மேட்ருக்கு வாடா. மேட்ரா? அப்படி ஒன்னும் பெரிய மேட்ருலாம் நடக்கலடா. அது எல்லாத்துக்கும் தெரியும், உன் ஃபீலிங்ஸ மட்டும் சொல்லு. ஓகேடா. என்ன ரொம்ப தயாராகிறான். லென்த் லவ் ஸ்டோரியா இருக்குமோ? சரத்து, சொல்லு சொல்லு. ஒரு நாள் அதிகால பொழுது அப்படியே பார்க்கல இந்த பக்கம் வரிசையா மரம். அந்த மரத்துல இருந்து வர ஜில்லுன்னு காத்து, காலை பொழுதுல வர பனி பொழிவு, அப்படியே புகை மூட்டமா, அந்த இடமே ரம்யமா. மரத்துல இருக்கிற சின்ன சின்ன பூவெல்லாம் அப்படியே லேசான காத்துக்கு சதறி விழுகுது. அந்த இடத்துல நான் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் எதுக்க அப்படியே தேவதை மாதிரி ஒரு அழகான பொண்ணு என்ன நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்கா. நான் இந்த பக்கம் இருந்து நடக்க, அவ அந்த பக்கம் இருந்து நடந்து வர, அப்படியே நடந்து நடந்து ஒரு சின்ன கேப்ல இதுக்க நானும் அவளும் நின்னோம். அவ என்ன பார்த்தா, நான் அவ கண்ணை பார்த்தேன். அப்புறம் அவ என் கண்ணை பார்த்தா, நான் அவளை பார்த்தேன். அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டே இருந்தோம். திடீர்னு செருப்பை கழட்டி அடிச்சிட்டாளா? அப்படிலாம் இல்லடா. அந்த பொண்ணு சாரி, புகமூட்டமா இருந்தனால நீங்க வர்றத நான் கவனிக்கல, அதனால நேருக்கு நேரா வந்துட்டேன், சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாடா. போன அந்த பொண்ணு யாரு? காயத்ரியா? ஐய, காயத்ரிலாம் இல்ல. லவ் ஃபெயிலியர் முத யாரோட? காயத்ரி. பிறகு இந்த பொண்ணு? ஏய், லவ் ஃபெயிலியர் கதை சொல்ல போறேன். எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு கதை சொல்ல வேண்டாமா? அதுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் போட்டு அப்படியே ஒரு ஃபீலிங்ஸ வர வச்சு லவ் சொன்னா நல்லா இருக்கும்ல. இதெல்லாம் எத்தனை நாள் கற்பனை? பல நாள் கற்பனை. இப்படி என்னைக்கு நடந்ததே இல்லடா. ஆனா காயத்ரி ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்தா. பாரி கிராமத்துல இருந்து வந்தால. ஆமா. பாரி என்கிட்ட ஐத்தான் பேசும்போது காயத்ரிக்கு அப்பப்ப காண்டாகும். எதுக்குடா இவ காண்டாகுறான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, லவ் பண்றான்னு கண்டுபிடிச்சியா? ஐய, அதை யார் கண்டுபிடிச்சா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. பூ துப்புனா? ஐய, இல்ல நீ சொல்லு. இப்படியே ஆபீஸோட நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஏய், சரி மேட்ருக்கு வரேன். பாரி ஊருக்கு போகும்போது காயுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, அவகிட்ட பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஓ, நீ உடனே பேசிட்ட? சேச்சா, உடனே எல்லாம் பேசலடா. அந்த டைம் தான் நம்ம சிந்து கல்யாணமே வேண்டான்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாளா, அதனால காயத்ரி மேட்ரை மறந்துட்டேன். ஓ, சூப்பரான லவ்வுடா. ஆமாண்டா, நம்ம சிந்து பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் அன்னைக்கு காயத்ரி நம்ம வீட்டுக்கு வந்தா, பாத்தீங்களா? பார்த்தேன். அப்போ அவகிட்ட பேசினா, என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசல. காரி துப்பாம விட்டாலேன்னு சந்தோஷப்படு. டேய், சரி அடுத்து சொல்லு. அப்புறம் நான் தான் பேசினேன். நாளைக்கு காலையில நான் 10 மணிக்கு பாக்கவா, உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன். ஓ, வந்தாளா? ஆமா தீரு. என்ன 10 மணிக்கு வரல, 10 நிமிஷம் லேட்டா வந்தா. அடே ஏன்டா, நீ என்ன சொன்ன? ஐயா, ஆபீஸா 10 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கெல்லாம் திட்ட நான் ஒன்னும் சொல்லலடா. டேய் மொடையோ, அவகிட்ட என்ன பேசுனேன்னு கேட்டேன். ஓ, லவ் பத்தி கேக்குறியா? ஐய, லவ் வந்துட்டாலும் சொல்லு. நான் சொல்லிட்டேன்டா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ யோசிச்சு உன் பதில சொல்லு. உனக்கும் பிடிக்கும்னா லைஃப் லாங் நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன் அப்படின்னு படார்னு சொல்லிட்டேன்டா. ஓ, படார்னு? ஆமா தீரு, சிங்கிள் பையனா ஒரு பொண்ணுகிட்ட எவ்வளவு தைரியமா பேசுனேன் தெரியுமா? அதாண்டா புட்டுக்குச்சு. ஏன்? எங்க கிட்ட எல்லாம் சொல்லி எங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிருந்தா இந்நேரம் உன் காதல் கை கூடி இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். அவ உடனே லவ் எல்லாம் சொல்லலடா. சொல்லலையா? இப்போ வரைக்கும் அவ என்ன லவ் பண்றாளா, பிடிக்குமா பிடிக்காதா எதுவுமே தெரியாது. ஐயா, மறுநாள் காலையில 10 மணிக்கு வந்து சொல்றேன்னு சொன்னான். அதுக்குள்ள உன் மச்சாங்காரன் இருக்கானே, ஏண்டா அவனுக்குலாம் வேற கம்பெனில போய் வேலையே பார்க்க முடியாதா? பைனான்ஸ்ல தான் ஒர்க் பண்ணணுமா? பண்ணதும் பண்ணா வெளியே வந்தா வேற தொழில் வைக்க முடியாதா? பைனான்ஸ் தொழில் தான் வைக்கணுமா? சரி ஓகே, வைக்கணும்னு ஆசைப்பட்டு தொலைஞ்சா, அத அந்த கம்பெனி ஓனர்ட்ட தான் போய் சொல்லணுமா? கொஞ்ச நாள் கூறு இருக்காடா உன் மச்சானுக்கு. அவனுக்கு கூறு இருக்குன்னு யார் சொன்னா? என்னடா பொசுக்கன் இப்படி சொல்லிட்ட? சரி மேட்ருக்கு வா. எங்க வர? அதான் மறுநாள் 10 மணிக்கு வந்து அவளுக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சே. எதுக்குடா சிரிக்கிறீங்க? ஓ, சொல்லாத காதல், அதுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வேற. இல்ல சரத்து, இப்படி லவ் சொல்லி அந்த லவ் என்ன ஏதுன்னு தெரியாம கூட போயிடுச்சு. எனக்கு லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணலடா. அவாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டு இருந்தா, தேவையில்லாம நானே இதெல்லாம் பேசி அவ மனச கஷ்டப்படுத்திட்டணுங்கிற எண்ணம்டா. ஜீவா, ஆமாண்டா,
மிச்சப்படி லவ் அது இது ஆஹா அதெல்லாம் நான் நினைக்கல. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனி நான் அதை நினைக்கவும் கூடாது. ஆனா அவ மனசை ஏதாவது நான் குழப்பிட்டேனோ கஷ்டப்படுத்திட்டேனோங்கிற எண்ணம்டா. திடீர்னு எதிர்பார்க்காம கல்யாணம். என் லவ்வை விட என் நட்பு தான் முக்கியம்னு சொன்னான். எல்லாம் ஓகேடா. ஆனா நான் பேசின வார்த்தை அவளை கஷ்டப்படுத்துமோங்கிற எண்ணம் தான் என் மனசை போட்டு குடையுது. ஆனா கல்யாணம் முடிஞ்சதுமே என்கிட்ட வந்து பேசினா. நான் மனசுல எதுவும் வச்சுக்கல, நீயும் எதையும் நினைக்காத. இதெல்லாம் லவ்வே இல்ல, ஒரு நாள் நினைச்சு அது ஒன்னும் லவ் ஆயிடாது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா பேசிக்க. ஏன் லவ்வ பத்தியே பேசினது இல்ல. எவ்வளவோ என் மனசுக்கு ஆறுதலா நிறைய பேசினா. ஆனா அவ மனசை நான் கஷ்டப்படுத்திட்டேனோங்கிற எண்ணம். நான் நாட்டுக்கு பேசாம இருந்திருந்தா இந்த ஒரு வழி இருந்திருக்காதுல. ஏய் ஜீவா, மனசு ஒரு மாதிரி உறுத்துதுடா. தப்பு பண்ணிட்டேனோ அவசரப்பட்டுட்டேனோன்னு. டேய் அவசரம் எல்லாம் படலடா. காயத்ரி கல்யாணம் தான் அவசரமா நடந்துருச்சு. ஜீவா நேத்து நீ ஃபீல் பண்ணதையும் பார்த்தோம். காயத்ரி உன் முகத்தை கூட பார்க்க முடியாம கஷ்டப்பட்டதையும் பார்த்தோம். என்னடா இது நமக்கே தெரியாம என்ன நடந்துச்சுன்னு தான் இருவும் நானும் இப்போ உன்கிட்ட பேசலாம்னு வந்தது. ஆனா ஜீவா நீ எப்பவுமே கிரேட்ரா. நாம லவ் சொல்லிட்டோம், அந்த லவ் ஜெயிக்கலையேங்கிற ஃபீலை விட இதை சொல்லாமே இருந்திருக்கலாம். காயத்ரி கஷ்டப்பட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிற பாத்தியா ஓ மனசுக்கு. ஏய் நான் மனசார சொல்றேன்டா, உனக்கு ஏத்த மாதிரி லொட லொட லொடன் வாய் பேசுற மாதிரி அந்த பொண்ணு பேசினா உன்னால எதிர்த்து பேசக்கூட முடியாதுடா. அப்படி ஒரு துருன்னு சும்மா மாசான பொண்ணு உனக்குன்னு வருவாடா. ஏண்டா இது என்ன எனக்கு சாபமா இல்ல வரமா? ரெண்டுமேடா. இனிமேல் இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் யோசிக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டேன்டா. வா போதும், இப்போ வரைக்கும் எதையோ இழந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல். என்னால இந்த ஃபீலிங்ஸ்குள்ள போகவே முடியாது. நானா ஃபீல் பண்ற ஆள் கிடையாதுடா. அதனால நோ லவ் நோ கல்யாணம். நான் நாட்டுக்கு ஜாலியா இப்படியே இருந்துட்டு போறேன்டா. அப்படிலாம் இருக்கலாம். அப்படிலாம் இருக்க முடியாதுடா. நீ ஃபீலிங்ஸ்ல அந்த மாதிரி பேசுற பாரு. உனக்கான பொண்ணு உன்னை தேடி வருவா. அத நீயே பார்த்தாலும் சரி, இல்ல ரத்னப்பா வைரப்பா பொண்ணு பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி, எப்படினாலும்டா. ஆனா நீ ஹாப்பியா இருப்ப. அதெல்லாம் நடக்கும் போது பாக்கலாம்டா. சரி ஓகே, இங்க பாரு காயத்ரி, நீ பேசுனதை நினைச்சு எதுவுமே நினைச்சுக்க மாட்டா. அவளோட லைஃப கண்டிப்பா சந்தோஷமா பிடிச்ச மாதிரி வாழ்வா. நீ எதையும் நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபீல் பண்ணாத, புரியுதா? இல்லடா, உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்ன எதையோ இழந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனா இப்ப ஐ எம் ஹாப்பிடா. நீ எதையும் நினைக்க மாட்டேன், ஃபீல் பண்ண மாட்டேன். ஓகேடா. அப்புறம் வாசுகியா அவங்க அம்மா வீட்டுல தான் இருக்கா. காயத்ரி கூட தான்டா. காயத்ரி இப்ப நார்மலா இருக்கா, நல்லா பேசுறா, எல்லாம் ஓகேன்னு வாசுகி சொன்னா. அதனால இனி காயத்ரி நினைச்சு எந்த ஒரு ஃபீலும் வேண்டாம், ஓகேவா? சரி தீரு. ஏய் சரத்து, சொல்லு தீரு. ஏன்னா அப்பா கிட்ட பேசி உடனே எனக்கு பொண்ணு பார்க்க சொல்லிடலாமா? அப்படிங்கிற? ஆமாண்டா. அப்படியே பொண்ணு பார்க்க வைக்க இவன் கொஞ்சம் நார்மலா. இப்பா சாமி, நான் நார்மலா தான்ப்பா இருக்கேன். ஆமாவா, எப்போ கல்யாணத்தை பத்தி பேசுறாங்களோ பேசட்டும். நீங்களா எதையும் செஞ்சிட வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடுங்கடா. சரி ஓகே, அப்பெல்லாம் இப்படி தனியா உட்காராத, ஃபீல் பண்ணாத. ஆமாடா, ஃபீல் பண்ணா உடனே பொண்ணுதான் கல்யாணம் தான். அட பாவிகளா, இதெல்லாம் முதையே சொல்லியிருந்தா இவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பேன். எந்த அளவுக்கு தனியா உட்கார்ந்துட்டு இருந்திருப்பேன். இப்ப போய் சொல்றீங்களேடா. சேட்டை குறையலடா, சேட்டை குறையவே இல்ல. ஆமா சரத்து, தேங்க்ஸ்டா. எதுக்கு? இல்ல இப்ப ரொம்ப ரிலாக்ஸா இருக்கேன், அதுக்கு காரணம் நீங்க தான். இப்ப என்ன? சக்தி வீரா எல்லாத்தையும் கூப்பிடுறா. எதுக்கு? எல்லாரையும் வந்து ஆறுதல் சொல்ல சொல்லிடுவான். வேண்டாம் வேண்டாம், இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். காயத்ரிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுடா. நீ அந்த பொண்ணை பத்தி அவ பேரை கூட எதுக்கும் எப்பவுமே யூஸ் பண்ண வேண்டாம் பிளீஸ்டா. என்ன? நண்பேடா. ஓ ஓகே ஓகே. அம்மாடி, அம்முட்டு அழகுமா, சேலையில ரொம்ப அழகா இருக்க. அப்படியா? ரொம்ப அழகா இருக்கமா. எனக்கு சேலை எல்லாம் கட்ட தெரியாதுமா. என்னம்மா நீ இப்படி இருக்க? இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. தினம் இந்த மாதிரி சேலை கட்டி தலை நிறைய பூ வச்சேனா உன்னை கட்டிக்கிட்டவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிலாம் இல்லையே, சித்துக்கு நான் நார்மலா இருந்தாலே பிடிக்கும். பிடிக்கும்டா கண்ணு, ஆனா இந்த மாதிரி இருந்து பாரு, ரொம்பவே பிடிக்கும். சொல்லுவாங்கல்ல அந்த காலத்துல எல்லாம், புருஷன் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீடு திரும்பி வரும்போது பொண்ணுங்க நல்லா சேலை கட்டி தலை நிறைய பூ வச்சு சிரிச்ச முகத்தோட புருஷனை வரவேற்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா கிடையாதுமா. அப்பதானே புருஷங்களுக்கு பொண்டாட்டி மேல ஒரு பிடிப்பு வரும். ஏனமான புதுசுல எல்லா பசங்களும் பொண்டாட்டிய சுத்தி சுத்தி தான் வருவாங்க. இப்ப இப்படி சுத்தி வர்றதெல்லாம் பெருசுல. கல்யாணமாகி 10 வருஷம் 20 வருஷம் ஏன் 30-40 வருஷம் ஆனாலும் இதே பாசம் அன்பு குறையாம இருக்கணும். அந்த மாதிரி கொண்டு வரது பொம்பளைங்க நம்ம கையில தான் இருக்கு. இப்பெல்லாம் சும்மா விட்டுட்டு
அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு கல்யாணமான புதுசுல நீ என்னை எப்படிலாம் பாத்துக்கிட்ட, இப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கியாடா, என் மேல உள்ள பாசம்லாம் குறைஞ்சு போச்சுல அப்படின்னு பொண்ணுங்க சொல்லி புலம்புறதுல அர்த்தமே இல்ல. அதெல்லாம் நாம தான் கைக்குள்ள வச்சுக்கணும். இப்ப எதுக்காக இவ்வளவு டீடைல் நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க? ஒண்ணுமே புரியலையே. பத்தாததுக்கு இந்த சேலை வேற. சரி ஓகே, சரி சரின்னு கேட்டு வைப்போம். போனதுக்கு அப்புறம் சேலையை கட்டிட்டு எப்பவும் போல நமக்கு பிடிச்ச ஸ்கர்ட் சட்டை தான். என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணு இல்லம்மா. சரி சரி, இனிமேல் டெய்லி வாரேன். சித்து தம்பி சொல்லிட்டாப்ல, இனி டெய்லி வாங்க, வீட்டையும் பாத்துக்கோங்க, என் பொண்டாட்டியவும் பாத்துக்கோங்க, அப்பப்போ பிடிச்சத சமைச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்கான். இனி நான் டெய்லி வாரேன். சரிங்கம்மா. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு என்ன பிரச்சனை, வாங்க. சரிம்மா. அப்புறம் சித்து தம்பி வந்ததும் கிளம்புறேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்னது? என்னம்மா நீ, கல்யாணமாகி 40-50 வருஷம் ஆனாலும் புருஷன் நம்ம பின்னாடிதான் சுத்தி சுத்தி வரணும். அதுக்கு தக்கன பார்த்து நடந்துக்கோ. பார்த்து நடக்கவா? சரியா போச்சு. புரியுதா? புரியுதுமா. எங்க புரிஞ்சதுன்னு தெரியல, பேந்த பேந்த முழிக்கிற. இதுக்குதான் கல்யாணம் முடிஞ்சதும் மாப்பிள்ளை விருந்து, பொண்ணு வீட்டு விருந்துன்னு சொந்தம் பந்தம் தெரிஞ்சவங்க எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைய விருந்துக்கு கூப்பிடுவாங்க. சொந்த பந்தத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும், எல்லா இடத்துக்கும் போக வர புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு பிடிப்பும் வரும்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல எங்க, இதோ கல்யாணம் முடிச்ச ஒரு நாள் அங்க இருந்துட்டு இங்கதான் வந்து இருக்க. பெரியவங்க கூட மாட இருந்தா எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. இப்ப எங்க உனக்கு மட்டுமாமா, எந்த பிள்ளைகளுக்கும் அந்த குடுப்பனை எல்லாம் கிடைக்கிறது இல்ல. எல்லாம் தனி கொடுத்தனும் இதத்தான் எதிர்பார்க்குதுங்க. கொஞ்ச நாள்ல 2 சண்டை போட்டு கோர்ட்டு வாசல்ல தான் நிக்குதுங்க. சரி சரி, ஆனா நீ புரிஞ்சு நடந்துக்குவேன்னு நினைக்கிறேன். வண்டி சவுண்ட் கேக்குதுமா, சித்து தம்பி வந்துட்டான்னு நினைக்கிறேன். சரி, தம்பிட்ட சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். தம்பிக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நீயும் சாப்பிடு, சரியா? சரிங்கம்மா. காலையில வரேன். அப்பா கிளம்பிட்டாங்களா? என்னென்னமோ சொல்றாங்க, ஆனா ஒண்ணும் புரியல. சித்து வரங்குள்ள சாரிய மாத்திடுவோமா? சாரி கட்டுன்னு கட்டியே விட்டுட்டாங்க. இதெல்லாம் கட்டிட்டு நைட்டு தூங்க நல்லா இருக்கு. பகல்ல சேலை கட்டிட்டு இருக்கதே ஒரு கொடுமையான விஷயம் எனக்கு, இதுல நைட்டு வேற. சரி ஓகே, சாரிய மாத்திட்டு. சித்து, என்ன என்ன இது? என்ன சித்து, என்ன வாங்கிட்டு வந்திருக்க? மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூவா? எதுக்கு? ஓய், நீ கேட்டேன்னு ஷகிலா சொன்னா. ஷகிலாவா? நான் எங்க கேட்டேன்? என்ன விளையாட்டா? வீடு வரைக்கும் வந்துட்டேன் உன்னை பாக்குறதுக்காக. போன் பண்ணி உன் பொண்டாட்டி மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர சொன்னா, வாங்கிட்டு வாடான்னு சொன்னாங்க. ஐயோ, நானும் சொல்லவே இல்ல. எனக்கு இந்த பூ வச்சுக்கிறதுலாம் பிடிக்காது. பிடிக்காதா? வேற எதுக்காக சொன்னாங்க? எனக்கு தெரியா. ஏய், பொய் சொல்லாத. நீ ஏதாவது பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கியா? பிளான் பண்ணியா? பூ வாங்கிட்டு வரதெல்லாம் என்ன பிளான் இருக்கு? எனக்கு பூவே வாங்க தெரியாது தெரியுமா? போய் பூ கொடுங்கன்னு கேட்டா எவ்வளோன்னு கேக்குறாங்க. 1 கிலோ கொடுங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா என்னன்னா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. விழுந்து விழுந்து சிரிச்சாங்களா? ஏன்? மளிகை கடையில பருப்பா வாங்க வந்திருக்க, கட்டின பூவை 100-200 சொல்லுன்னு கேக்குறாங்க. ஐயோ, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கைதான். இதுல நக்கலா? என்னப்பா இப்பதான் கல்யாணம் ஆயிச்சான்னு வேற கேலி பண்றாங்க. ஏன் சிந்து, இந்த பூ வாங்குறதுக்கும் கல்யாணம் பண்ணதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரே அசிங்கமா போச்சு. அப்பனா 100 கொடுங்கன்னு கேட்டா 100 போதுமா, இவ்வளவுதான் இருக்கும்னு எடுத்து காமிக்கிறாங்க. அப்புறம் ஐயோ, நீ வேற. என் பொண்டாட்டிக்கு பூ வாங்க வந்திருக்கேன். ஒரு பொண்ணு தலையில எவ்வளவு பூ வைக்கணுமோ அவளை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஐயோ சித்து, உனக்கு இதெல்லாம் தேவையா? நீ சொன்னேன்டா ஷகிலா சொன்னா. அப்படிலாம் நான் சொல்லல. ஏய், ஆமா, நீ எதுக்கு என்ன சேலை கட்ட சொன்ன? நானா? பின்ன நீ சொன்னேன்னா ஷகிலா அம்மா எனக்கு சாரி கட்டி விட்டாங்க. வேண்டவே வேண்டான்னு சொன்னதுக்கு சேலை கட்டி தான் இருக்கணும், அதான் புருஷனுக்கு பிடிக்கும், அப்படி இப்படின்னு ஐயோ என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. எதுக்காக அப்படி சொன்னாங்க? அதாண்டா எனக்கும் தெரியல. சரி, இந்தா பூ வச்சுக்கோ. எனக்குலாம் பிடிக்காது. பூ வச்சுட்டு என்ன ஃபங்க்ஷனுக்கா போறோம்? சரிதான், வேஸ்டா. இந்த பூவுக்காக 1 hour செலவு பண்ணிருக்கேன். வைக்காத பூவுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் தேவையா? வரட்டும், நாளைக்கு ஷகிலா வரட்டும், கவனிச்சுக்கிறேன். ஓஹோ, ஷகிலா இதுக்கு இந்த வேலை பார்க்கணும். சிந்துவ சேலை கட்ட சொல்லி என்ன பூ வாங்கிட்டு வர சொல்லி. சரிதான், ஏதோ ஒரு கணக்குலதான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இவ்வளவு நேரம் என்னன்னு தெரியாமையே இருந்தது. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிடுவோம். சிந்துக்கு புரிஞ்சது இதெல்லாம் ஷகிலாவோட பிளானா இருக்காது, உன்னோட பிளான்னு கேவலமா பாப்பா. ஓகே, பூவை கொண்டு போய் வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பாடு கொண்டு வந்து சிந்துவுக்கு கொடுப்போம். சித்து, சொல்லுமா. நல்லா இருக்குல்ல இந்த பாட்டு? நல்லா இருக்கு. கேளு கேளு, முழு சாங்கும் சூப்பரா இருக்கும். நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வரியா? ஆமா. இல்ல, ஷகிலாமா நீ வந்ததும் உனக்கு சாப்பாடு எடுத்து வைன்னு என்ன சொல்லிட்டு போனாங்க. ஓ, அப்பனா நீ எடுத்து வைக்கிறியா? வேண்டாம், வழக்கம் போல நீயே கொண்டு வந்து கொடுத்துறேன். சோம்பேறி சோம்பேறி.
ஒண்ணு இல்லையே, இதோ கொண்டுட்டு வரேன். ம் சரி இந்தா. எனக்கு எதுக்கு? உனக்கே வேண்டாங்கிற, நான் வச்சு என்ன பண்ண? உன்ன மாதிரி முடி இருந்தா கூட வச்சுக்குவேன். பூ குத்துற அளவுக்கு எனக்கு முடியும் கிடையாது. அதனால நீயே வச்சுக்கோ. 5 மினிட்ஸ் வந்துடுறேன். சரிடா. மல்லிகைப்பூ வாசனையே வாசனை. எடுத்து. வாவ், ரொம்ப அழகா இருக்குல்ல? ஷகிலாமா, சைலண்டா ரொம்ப பெரிய வேலை தான் பார்த்துட்டு போயிருக்கீங்க. ஓ சாரி பூ. கிச்சன்ல வேலை பார்க்கும்போது ஏன் சித்து தம்பி ஏன் சித்து தம்பின்னு உரிமையா பேசுனீங்க. சித்து தம்பி நல்லா இருக்கணும், நல்லா வாழணும். அந்த பேச்சுக்கெல்லாம் அர்த்தம் இதானா? ஏய், சித்து சிரிச்சுக்கிட்டே போனா புரிஞ்சதோ? நான் தான் மக்கா இருக்கேன். ஆனா இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்தது. ஃபர்ஸ்ட் சித்து மாறணும். கல்யாணத்துக்கு முந்தி சித்து இருந்ததை விட இப்ப எவ்வளவோ மாற்றம். ஆனாலும் எங்க வீட்டுக்கு போனா தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறடா. ரத்னப்பா வைரப்பாவ சார்னு கூப்பிட கூட உனக்கு மனசு வர மாட்டேங்குது. அதெல்லாம் மாறணும். உரிமையா அவங்கள மாமான்னு கூப்பிடணும். என்னோட வீட நம்ம வீடா நினைக்கணும். இங்க வந்து சகஜமா நீ எல்லாரும் மாதிரியும் இருக்கணும். இதெல்லாம் என் ஆசை. இதெல்லாம் உனக்கு கிடைக்காத சந்தோஷத்தையும் திருப்பி கொடுக்கும். இந்த மாதிரி உன்னை மாத்துற வரைக்கும் இந்த சாரி பூ எதுவுமே கிடையாது. ஓகே, சித்து வருங்கல்ல, பூவை தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு நம்ம ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலாம். இப்போதைக்கு அதுதான் நல்லது.